அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு, பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வதக்கி வச்சுருக்கோம். என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி, ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்சி ஜார் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக, ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம். நான் ஒரு கேரட்டை மீடியம் சைஸ் கேரட்டை துருவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். இதோட கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டைக்கோஸ், அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவல்லே துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் முட்டைக்கோஸை ஃபைனாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சொரைக்காய், அதையும் தோல் எடுத்துகிட்டு துருவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சொரைக்காய் கொஞ்சம் நீர்க்க இருந்தாலும் அந்த சாரோடையே நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் வெறும் இந்த 3 காய்கறிகள் போட்டு தான் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வெங்காயம் போட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பீட்ரூட்டை கொஞ்சம் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த காய்கறிகளை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்றவாறு, உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த காய்கறிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறனால நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம செய்யலாம். காய்கறிகள் வதக்கிற டைம் தான் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி. அதேமாதிரி ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த அளவுக்கு காய்கறிகளை வதக்கினா போதும். மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். பாருங்கள், காய்கறிகளை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். லேசாக எல்லாமே சேர்ந்து பைண்ட் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பேசினில் கொட்டி ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவோட இந்த காய்கறிகள் சேர்த்து இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு தரலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இதை ஒரு பேசினில் மாற்றிக்கலாம், ஆறட்டும். இப்போ இங்கே நம்ம காய்கறிகள்லாம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம். அதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துப்போம். வதக்கிற காய்கறிகளுக்கு ஆல்ரெடி நம்ம தனியாக உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த மாவுக்கு மட்டும் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்து கலக்கலாம். ஏன்னா நம்ம சொரைக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணனால காய்கறியிலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதை விட கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம், ஆனால் கொஞ்சம் நெகிழ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ஊறணும்லாம் இல்லை, உடனே நம்ம தட்டிடலாம். டேரெக்டாக தோசை தவாவில் தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம். நான் இன்றைக்கி பாருங்கள் இலையில தட்டிட்டு அப்புறம் அதில் ஆட் பண்ண போகிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் பட்டர் பேப்பரில் தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இலையில ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயை தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மாவை தடவி பண்ணும்போது இலையில ஒட்டாமல் வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் தட்டிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதில் வச்சு வேணும்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சு நம்ம தட்ட வேண்டிதான். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையை நம்ம கிள்ளி போட்டிருந்தோம், அந்த டேஸ்ட்டு. ஜீரகம் தாளிச்சிருந்தோம். அதே மாதிரி அந்த காய்கறிகள் எல்லா டேஸ்ட்டோட அந்த கோதுமை மாவு சேரும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி இந்த சைஸில் தட்டி எடுக்கிறோம்.
வேணுங்கிறவங்க நல்லா பெருசாக தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக தட்டுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து நீங்கள் தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசை தவாவில் அப்படியே நம்ம இலையை அப்சைட் டவுனாக கவுத்தி போட்டு எடுக்க போகிறோம். அதனால் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக இன்னும் ஒரு ட்ராப் மட்டும் தோசை தவாவில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டால் தான் அந்த மாவு அதோடு சேரும் போது ஒட்டாமல் எடுக்க வரும். தோசை தவா நல்லா ஹீட் ஆயாச்சு. பாருங்கள், இலையை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே இந்த மெதுவாக இலையை எடுத்தாலே ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்துடும். மெதுவாக அப்படியே எடுத்துக்கோங்க. ஓரம் வழியாக நீங்கள் எடுத்தீங்கனாலே நடுவுலேருந்து எடுக்காமல் அப்படியே ஓரம் வழியாக அப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. சுற்றி வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை இருக்கிறதுலே மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. ரெடியாகி வரட்டும். மிதமான சூட்டிலே வச்சுட்டு ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. 2 சைடும் ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்தாச்சு. அப்படியே சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான். இதே மாதிரியே பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட மாவுக்கு இதே மாதிரி ஒரு 4 அடை வருது. எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி இப்படியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து அந்த கோதுமை மாவெல்லாம் வேகும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண இன்னொன்று 2 சைடும் வேக வச்சு எடுத்தாச்சு. அருமையான கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு அடை ரெசிபி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக தயாராகியாச்சு. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவோட பொட்டுக்கடலை சேர்த்து கூடவே நம்ம வதக்கின காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு வாய் சாப்பிட்றதுக்கும். சைட் டிஷ்க்கு நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா தொக்கு, தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.